அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலைவர் 171 படத்துடைய டைட்டில் ரிவீல் டீசர் தான் வெளியாயிருக்கு. அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லோகேஷ் கனகராஜ், சன் பிக்சர்ஸ் நிறுவனம், அனிருத் சார் மியூசிக்கில் வரக்கூடிய டீசர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து லோகேஷ் கனகராஜ் சார் வந்து எப்படியெல்லாம் டீசர் பயங்கரமாக வெறித்தனமாக பண்ணியிருப்பாருன்றது தெரியும். அதே போல் தான் இந்த டீசருக்கும் எனக்கு வெயிட்டிங். ஏன்னா விக்ரமாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே கமல் சார் காட்டின விதமாக இருக்கட்டும், விஜய் சார் காட்டின விதமாக இருக்கட்டும், டைலாகாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு ஃபுல்லாக பண்ணியிருப்பார். இந்த தலைவர் எப்படி காட்டியிருக்க போகிறாரு, தலைவருக்கு என்ன மாதிரியான பஞ்ச் டைலாக் இருக்க போகுதுன்ற மாதிரியெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. அதுவும் அனிருத் சார் வந்து மியூசிக் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. இப்போ வந்து தலைவர் 171 டைட்டில் ரிவீல் டீசரை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். 3, 2, 1. ஓ கோல்டு! எவ்வளோ கோல்டு! அறம் மாதிரி அறம் A171 ஏய் ரெட் கோல்டு செம்ம கலருங்க, நல்லா இருக்கு. ஏ ஏய் செம்ம டைலாக், தலைவர் பட்டோடைய டைலாக். ஆமா ஏய் தரமான செய்யுங்க டீசரு. கூலி ஏய் செம்மையாக இருக்குங்க. கூலி செம்மையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. தலைவருடைய என்ட்ரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தங்கத்தை பேஸ் பண்ண ஒரு தரமான செய்கையான ஒரு படமாக இருக்குன்றது தெளிவாக தெரியுது. அதுவும் கூலின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது தலைவரை வந்து அந்த ரெட்ரோ காலத்தில் ஒரு தலைவர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காட்ட போனாங்கன்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த இந்த டைட்டில் வந்து எனக்கு வந்து தீன்ற ஒரு படத்தை ஞாபகத்துக்கு போயிட்டு அதில் செம்மையாக பண்ணியிருப்பார் தலைவர். அதுவும் இதே மாதிரி ஒரு ஹார்பரில் வேலை பார்க்குற மாதிரி சம்திங் ஏதோ ஸ்டோரி போகும், ரொம்ப நல்லாயிருக்கும். செம்மையான ஒரு தலைவராக வேறு மாதிரி அந்த
காலகட்டத்தில் இருக்கிற தலைவரை என் ஃபேன் பாய் மூமெண்ட்டாக சரியாக செய்ய போகிறான்றது தெரியுது. அதுவும் அனிருத் சார் பிஜிஎம் தரமாக இருக்குது. அந்த ஜிஓ இந்த ரெட் ஒன் சொல்லுவதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கோல்டு தாங்க அந்த பிளாக்கு தலைவரை வந்து அந்த பிளாக்கு வித் அந்த கோல்டில் காட்டும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது அது ஒரு மாதிரி அந்த கோல்டனுக்கு வந்து இழுக்குது நம்மள வீடியோவில். ரொம்ப நல்லா இருக்குது. டீசர் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இந்த கடிகாரம் நிறைய வருது. நான் படித்தது எல்லாமே ரொம்ப நல்லா இது நான் படித்தது வந்து ரோலக்ஸோடைய அப்பா கேரக்டராக இருக்குன்ற மாதிரியெல்லாம் படித்தேன். அப்புறம் வந்து மோகன் சார் வந்து வில்லனாக பண்ண போகிறாரு. மைக் மோகன் சார் வந்து வில்லனாக பண்ண போகிறாருன்ற மாதிரி படித்தேன். அப்புறம் வந்து விஜய் சேதுபதி சார் இருக்காருன்ற மாதிரியெல்லாம் படித்தேன். பட்டு அடுத்தடுத்த அப்டேட் வந்ததாக என்ன ஏதுன்றது தெளிவாக தெரியும். கூலி செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது டைட்டில். எனக்கு அந்த கோல்டு தாங்க கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. தலைவர் வந்த என்ட்ரி, அந்த டைலாக்கு, அது வந்து ரங்கா படத்தில் சொன்ன டைலாக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவசர அடி ரங்கான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்திருக்கும். அந்த படம் பேர் ரங்கா. அதில் தலைவர் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து தன்னை மாற்றிக்கிற ஒரு டைலாக் அது. ரொம்ப நல்லவனாக இருந்து டக்குன்னு மாறக்கூடிய டைலாக்கு. அதை தான் படத்தில் சொல்லிக்கிட்டே வராரு. ரொம்ப நல்லா இருக்குது. செம்ம செம்ம எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. தங்கத்தை பேஸ் பண்ணி ஏதோ லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஸ்டைலில், நம்ம தலைவருடைய ஸ்டைலில், நம்ம அனிருத் மியூசிக்கில் கோல்டை வச்சு எதுவோ செய்கை இருக்குது. பயங்கரமான செய்கை இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.